ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருத்தருடைய பேர் சார்லஸ், இன்னொருத்தருடைய பேர் மார்டின். இந்த இரண்டு நண்பர்களும் ஒருவர் அதிகமாக நேசித்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல இவர்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். குறிப்பாக அந்த நகரத்திலே 2 பேரும் ஒரே விதமான தொழிலை ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் அருகில் அவருடைய கடைகள் இருந்தது. 2 கடைகளுடைய வியாபாரமும் நன்றாக போய் கொண்டிருந்தது. இதுல 2 பேருக்கும் நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகமா இருந்தது. நாளாக இந்த மார்டின் அவர் சில தந்திரமான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய வியாபாரம் அதிகமாய் வளர வேண்டும், சார்லஸுடைய வியாபாரத்தை காட்டிலும் என்னுடைய வியாபாரம் நன்றாக வளர வேண்டும் என்று சொல்லி சில தந்திரமான காரியங்களை, ஏமாற்று காரியங்களை செய்து மார்டினுடைய, அதாவது சார்லஸுடைய அந்த பிசினஸ் தொடர்ந்து வீழ்ச்சி அடையும்படியான சில காரியங்கள் செய்தார். அதனால நாளாக மார்டினுடைய வியாபாரம் சிறந்து விளங்கி கொண்டே இருந்தது, டெவலப் ஆகிக்கொண்டே இருந்தது. ஆனால் சார்லஸுடைய அந்த பிசினஸ் நாளாக டவுன் ஆகிக்கொண்டே இருந்தது, நஷ்டங்களை சந்தித்து கொண்டே இருந்தார். இந்த சார்லஸுக்கு இது என்ன காரணம் என்று தெரியவில்லை. அவரும் தொடர்ந்து நிறைய முயற்சிகளை செய்து தன்னுடைய வியாபாரத்தை எப்படியாகிலும் லாப நோக்கோடு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தார். ஆனால் அவர் செய்த எல்லா முயற்சிகளும் தோல்வியில் தான் முடிந்தது. இன்னும் நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. இன்னும் நாளாக மார்ட்டினுடைய வியாபாரம் பெருகி கொண்டே இருந்தது. சார்லஸுடைய வியாபாரம் இன்னும் குறைந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த வியாபாரத்தை மூட வேண்டிய சூழ்நிலை, அதிகமான கடன் பிரச்சனை, குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனை. இந்த சிக்கல்களுக்கு நடுவிலே மன அழுத்தத்தோடு, மன அமைதி இல்லாமல் இந்த சார்லஸ் வாழ்ந்து கொண்டே இருந்தார். அப்படி ஒரு நாள் திடீரென்று இந்த வியாபார குறைவுக்கு, தனக்கு ஏற்பட்ட பெரிய நஷ்டத்துக்கு காரணம் யார் என்று கண்டுபிடிப்பதில் முயற்சி செய்யும் போது அப்பொழுதுதான் ஒரு நாள் தெரிந்தது, இந்த பெரிய நஷ்டத்துக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, தன்னுடைய நண்பனான மார்ட்டின் தான் காரணம். தெரிந்தவுடன் இந்த சார்லஸ்க்கு பயங்கரமான கோபம் வந்தது, மனக்கசப்பு வந்தது. இந்த மார்ட்டினை நான் அழிக்காமல் விட மாட்டேன் என்று சொல்லி இந்த மார்ட்டினை அழிப்பதற்கும் அவருடைய வியாபாரம் ஒன்றுமில்லாமல் போவதற்கும் நிறைய காரியங்களை யோசித்து இதனாலே மிகவும் பலவீனப்பட்டார். எல்லா காரியத்தையும் தோல்வியடைந்து மனவேதனையோடு இருந்தார். எல்லா நேரமும், சாப்பிடுகிற நேரம், இன்னும் சொல்ல போனா சாப்பிடுவதே மறந்து விட்டார், தூக்கத்தை மறந்து விட்டார். எல்லா நேரமும் இந்த மார்ட்டினை அழிப்பது எப்படி, அவனை மேற்கொள்வது எப்படி, இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் திடீரென்று அவருக்கு ஒரு அறிவு வந்தது. நான் இவ்வளவு நாள் அந்த மார்ட்டினை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தேன். ஆனால் ஒரு முன்னேற்றம் கூட எனக்கு இல்லை. அதுக்கு மாறாக என்னுடைய திறமைகள் தான் நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி, இனிமேல் நான் மார்ட்டினை குறித்து எதையும் கசப்போடு நினைக்க போவதில்லை, அவனை நான் மன்னிக்க போகிறேன் என்று தீர்மானம் எடுத்தான். அந்த தீர்மானத்தை மற்ற நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது மற்ற நண்பர்கள் எல்லாரும் இவனை பயங்கரமாக கேலி பண்ணினார்கள், திட்டினார்கள். உனக்கு என்ன அறிவு இல்லையா, இந்த மார்ட்டின் தான் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவன், அவனை போய் மன்னிக்க போகிறேன் என்று சொல்கிறாயே அப்படின்னு சொல்லும்போது இந்த சார்லஸ் சொன்னார், ஆமாம், அவன் எனக்கு செய்த தீமை கொஞ்சம்தான், ஆனால் அவனை பற்றி நான் சிந்தித்து என்னை நானே காயப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய திறமை இழந்து விட்டேன், என்னுடைய நேரத்தை இழந்து விட்டேன். நான் அடுத்து என்ன செய்வது என்று அதை சிந்திக்காமல் விட்டு விட்டதனால் என்னுடைய காலத்தையும் இழந்து விட்டேன். எனவே முதலாவது நான் அவனை மன்னிக்க போகிறேன், மன்னித்த பின்பதாக என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் செய்ய போகிறேன் என்று சொன்னார். அதே போல மன்னித்தார். அடுத்து புதிய காரியங்களை செய்ய முயற்சி செய்தார். வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரத்துல பிறர் நமக்கு செய்த தீமைகளையும் அநேக காயங்களையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு அவர்களை மன்னிக்காமல் மன வருத்தத்தோடு, மனக்கசப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். இது அவர்களுக்கு பாதிப்பு அல்ல, நமக்கு தான் பாதிப்பு. ஒரு ஆராய்ச்சி இவ்வாறாக சொல்லிதான், பிறரை மன்னிக்காமல் இருந்தால் அது நம்முடைய உடல் நலனை பாதிக்கிறது, அநேக வியாதிகள் வருவதற்கு அது காரணமா இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கிட்னி, நம்முடைய இருதயம், இவைகள் எல்லாம் நம்முடைய செயலை இழப்பதற்கு மன்னியாமை ஒரு பெரிய காரணமா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிறரை மன்னிக்காமல் விட்டால் நம்முடைய திறமை இழந்து விடுவோம். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்க வேலைகளை கவனத்தை செலுத்த முடியாது, கவன சிதறல் உண்டாகும். நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது, சரியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அது செரிமானம் ஆவதற்கு மிகுந்த கடினமா இருக்கும். எனவே
இந்த காலை வேளை ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்தவர்களே அவர் மனப்பூர்வமாக மன்னித்தார். அவர்கள் யாரும் மன்னிப்பு கேட்கவில்லை, அவர்கள் தவறை உணரவில்லை. ஆனால் இவரோ மனப்பூர்வமாக மன்னித்தார். அதே போல் நாமும் கூட இந்த காலை வேளை எல்லோரையும் மன்னிப்பதற்கும் அதை மறப்பதற்கும் தீர்மானம் எடுப்போம், அதை செயல்படுத்துவோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு பிறரை மன்னிப்பது என்பது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. எனவே கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மனப்பூர்வமாய் மன்னிப்போம், மறப்போம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த காலையில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி பிறரை மனப்பூர்வமாய் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. யார் யாரை குறித்து மனக்கசப்போடு மனத்தாங்களோடு இருக்கிறார்களோ இந்த காலை நேரத்தில் அது எல்லாவற்றையும் விட்டுவிட அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க மனப்பூர்வமாய் அவர்களை ஏற்றுக்கொள்ள கட்ட உதவி செய்வீராக. நீ தருகிற மெய்யான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.